ரெஹபோத் உங்களை வரவேற்கிறது. அன்பான விவசாயிகளே, நிலையான பல வருமானங்களுக்கு உங்கள் நிலத்தை திறம்பட பயன்படுத்துங்கள். உங்கள் நிலத்தில் உங்கள் இலக்கை அடைய உங்களுக்கு ஆதரவளிக்க ரெஹபோத் இங்கே உள்ளது. மேலும் ரெஹபோத் திட்டத்தில் விவசாயிகளின் உலகின் மிக முக்கியமான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்கிறார்கள். காலநிலை, சமூகம் மற்றும் பல்லுயிர் தேவைகளை நிவர்த்தி செய்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். உலகம் வெப்பமயமாதல். தொழிற்புரட்சிக்கு பிறகு நாம் அனைவரும் நமது அன்றாட தேவைகளுக்கு தொழிற்சாலையின் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றோம். இதன் காரணமாக அதிக அளவில் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் வாயு மண்டலத்தில் கலந்தது மற்றும் வாகனங்களின் அதிகரிப்பு. இதன் விளைவாக அதிக மாசு ஏற்பட்டது. ஒரு வழியில் நாம் எல்லோரும் தொழிற்சாலையின் மூலமாக வரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி வந்தோம். ஆனால் மறுபுறம் உலகம் வெப்பமடைந்தது. பருவநிலை மாற்றம். புவி வெப்பமடைதல் காலநிலை மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. பருவநிலை மாற்றத்தால் பல பாதிப்புகள் உள்ளன. வறட்சி, காட்டுத்தீ, புயல், கடல் அமிலமயமாக்கல் மற்றும் கடல் மட்ட உயர்வு மிக முக்கியமாக பல்லுயிர்களை சேதப்படுத்துகிறது. பல்லுயிர் இழப்பு, நில சீரழிவு, நீர் வளங்கள் மற்றும் விவசாய உற்பத்தியில் மாற்றங்கள் ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும். வெளிப்புற தொழில்களை கொண்ட நபர்கள் அதிக வெப்பத்தின் எதிர்மறையான உடல் நல விளைவுகளுக்கு ஆளாகிறார்கள். இதனால் பெரும்பாலும் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றம் தணிப்பு முயற்சி. புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றத்தை தணிப்பது என்பது வளிமண்டலத்தில் வெப்பத்தை பிடிக்கும் பசுமை இல்லா வாயுக்களின் ஓட்டத்தை குறைப்பதாகும். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்கள், ஃபெரோஃப்ளூரோ கார்பன்கள், சல்ஃபர் ஹைட்ராக்சோ ஃப்ளூரைடு, நைட்ரஜன் ட்ரைஃப்ளோரைடு போன்ற தொழில்துறை வாயுக்கள். நாம் மிக வேகமாக வளர்ந்து வரும் உலக பொருளாதாரத்தில் இருக்கும்போது மாசுபாடு குறைப்பு நடவடிக்கைகள் உமிழ்வு அளவை குறைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றம் தணிப்பு முயற்சியின் தொடர்ச்சி. பசுமை இல்லா வாயுக்களில் ஒன்று கார்பன் டை ஆக்சைடு. இதை மரங்கள் ஒளிச்சேர்க்கை வழியில் எடுத்துக்கொள்கின்றன. ஒளிச்சேர்க்கை என்பது மரங்கள் அவைகளுக்கு உணவு தயாரிக்கும் ஒரு முறையாகும். இம்முறையில் நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் என்கின்ற வாயுவை மரங்கள் வெளியிடுகின்றன. கார்பனை மரத்தின் அனைத்து பகுதிகளிலும் சேமித்து வைக்கின்றன. மரத்தில் சேகரிக்கப்படுகின்ற அந்த கார்பன் என்கின்ற பொருள்தான் ரெஹபோத் திட்டத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடை உமிழும் நிறுவனம் மரங்களை நட்டு மரங்கள் வளரும்போது மரங்களின் ஒளிச்சேர்க்கையின் மூலம் உள்வாங்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு நிறுவனங்கள் மூலம் வெளியிடப்பட்ட கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈடுகட்டுகிறது. அதாவது நிறுவனம் தனது வணிக செயல்பாட்டின் வழியில் கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்தில் வெளியிடுகின்றது. ஆனால் மற்றொரு வழியில் மரங்களை நடுவதன் மூலம் வளிமண்டலத்தில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை மரத்தில் சேகரித்து உமிழ்வை சமநிலைப்படுத்துகின்றார்கள். இப்போது நமக்கு அதிக எண்ணிக்கையில் புது மரங்கள் தேவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். விவசாயிகளுக்கு மரங்களை நடுவது மற்றும் வளர்ப்பது எப்படி என்று தெரியும். மேலும் விவசாயிகளிடமே மரங்களை வளர்க்க நிலம் உள்ளது. உலகிற்கு உணவளிக்க விவசாயிகள் தங்கள் நிலம் மற்றும் கடின உழைப்பை கொடுத்தனர். இப்போது அவர்கள் நம் அனைவருக்கும் சுவாசிப்பதற்கு மரங்களை வளர்க்கின்றார்கள். ரெஹபோத் திட்டம் ஒரு தனியார் அமைப்பு. திட்ட காலத்தில் விவசாயிகள் எந்த நேரத்திலும் பணம் செலவழிக்க தேவையில்லை. இந்த திட்டம் 3 அமைப்புகளால் நடத்தப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் கடின உழைப்பை முதலீடாக வைத்து இத்திட்டத்தில் சேர்வார்கள்.
ரெகபோத் கார்பன் திட்டத்துடன் சேர்வார்கள். முதலீட்டாளர்கள் மாசு இல்லாத வணிகம் செய்ய முதலீட்டோடு சேர்வார்கள். இந்த 3 அமைப்பும் சேர்ந்து உலகின் மிக முக்கியமான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்கிறார்கள். காலநிலை, சமூகம் மற்றும் பல்லுயிர் தேவைகளை நிவர்த்தி செய்கிறார்கள். நிறுவனத்தின் திட்ட செயல்முறை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 12 படங்களின் மூலம் விளக்கப்படும். முதலாவது, திட்ட அறிமுக கூட்டம். திட்டத்தினை பற்றி விவசாயிகளுக்கு ரெகபோத் நிறுவனத்தின் ஊழியர்கள் தெளிவான விளக்கங்களுடன் எடுத்துரைக்கும் கூட்டம். இரண்டாவது, வரவேற்பு கிட். திட்டத்தில் இணைய முன் வருபவர்களுக்கு கார்பன் திட்டத்தை பற்றிய தெளிவான விளக்கங்கள் அடங்கிய புத்தகம் வழங்கப்படும். மூன்றாவது, நில ஆய்வு. திட்டத்தில் இணைய விருப்பம் தெரிவித்தவர்களின் நிலங்கள் மரங்கள் நடுவதற்கு உகந்ததா என்று ஆய்வு செய்யப்படும். 4, நில ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்கப்படும். 5, இலவசமாக கிடைத்த மரக்கன்றுகளை விவசாயிகள் நடுகின்றனர். 6, மரங்கள் வளரும்போது வாயு மண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகின்றன. 7, ரெகபோத் துறை வல்லுநர்கள் அடித்தளத்தை சேகரித்து மரங்களை அளவிடுகின்றனர். 8, மரங்களை நன்கு பராமரிக்கும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். 9, மரங்களில் சேமிக்கப்பட்ட கார்பனை கணக்கிட ரெகபோத் தரவு பயன்படுத்தப்படுகிறது. 10, மூன்றாம் தரப்பு தணிக்கையாளர்கள் முறைகள் மற்றும் முடிவுகளை உறுதிப்படுத்துகின்றனர். சான்றளிக்கப்பட்ட கார்பன் ஆப்செட்டுகள் வழங்கப்படுகின்றன. ரெகபோத் விவசாயிகள் 60% பயனை பெறுகின்றனர், இலவச மரக்கன்றுகளை தவிர்த்து. மரத்தோப்புகள். ரெகபோத் விவசாயிகளுக்கு இலவசமாக 5 விதமான மரக்கன்றுகளை வழங்குகின்றது. அவை தேக்கு, செம்மரம், மகோகனி, ரோஸ்வுட் மற்றும் வேங்கை. இம்மரங்களை விவசாயிகள் நடவு செய்து நல்ல மரத்தோப்புகளாக பராமரிக்க வேண்டும். இதுவே விவசாயிகளின் கடமையாகும். விவசாயிகள் நல்ல முறையில் மரங்கள் வளர்க்க, கூடுதல் வருமானம் பெற, ஊடுபயிர் மற்றும் சிறந்த முறை விவசாயம் செய்ய ரெகபோத் பயிற்சி அளிக்கின்றது. விருப்பமுள்ள விவசாயிகள் மின் அஞ்சல் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். ரெகபோத் ccbs@gmail.com. குறுஞ்செய்தி மூலம் எங்களை தொடர்பு கொள்ள 9840290722. தொலைபேசி மூலம் எங்களை தொடர்பு கொள்ள 04447993075. வாருங்கள், அனைவரும் இணைந்து நம் எதிர்கால சந்ததிகளுக்கு நல்ல பசுமையான பூமியை உருவாக்குவோம். நன்றி.